ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லார் வீட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் சாரீ வச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் 2 ரேஷன் சாரீ எடுத்திருக்கிறேன். இதை வச்சு நம்ம பெட் கவர் தைக்க போகிறோம். 2 சாரீ எதுக்குன்னா, ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு ஒரு கலரும் நான் கொடுக்க போகிறேன். நான் இது கிங் சைஸ் பெட்டுக்காக தைக்க போகிறேன். கிங் சைஸ் பெட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரெத்துக்கு இந்த சாரீ பத்தாது. அதனால் 2ஆக நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் 3 மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. லென்த்து, பிரெத்து, வித்து. என்னோட பெட்டோட லென்த்து 75 இன்ச்சஸ், பிரெத்து 70 இன்ச்சஸ், வித்து 5 இன்ச்சஸ். வித்தோட மெஷர்மெண்ட்டை லென்த்துலேயும் பிரெத்துலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சாரியில் கட் பண்ண போகிற லென்த் அண்ட் பிரெத். இது கூடவே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விடுறேன், ப்ளஸ் 1 இன்ச். இதுவே நீங்கள் நார்மல் ஏதாவது துணியில் தைச்சிங்கன்னா 2 இன்ச் விட்டுக்கோங்க. எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு. இதில் பார்டர் 1 சைடு இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு சைடு மடித்து தைக்க தேவையில்லை. இப்போது உங்கள் பெட்டில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் தான் பெட்டுன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட லென்த்து. நம்ம படுப்போம் இல்லையா, அதுதான் லென்த்து. அதை மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது பிரெத்து. இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் இருக்கும் பெட்டில். அந்த திக்னஸ் தான் வித் ஆஃப் த பெட்டு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க புடவையில் ஃபர்ஸ்ட் லென்த்து கட் பண்ணிக்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா 2 தடவை அந்த மாதிரி கட் பண்ணணும். ஒரு சாரிலையும் 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். 81 இன்ச்சஸ் 81 இன்ச்சஸ்னு நம்ம லென்த்து, நம்மளோட லென்த் 81 இன்ச்சஸ். ஸோ 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் எடுத்துக்கிறேன். நான் 81 இன்ச்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பீஸும் இந்த 2 பீசஸ்லேயும் நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்டரில் கொஞ்சம் 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு தையல் போட போகிறோம். பார்டர் இருக்கிற பக்கம் மடித்து தைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த பிசுறு வெளியே வராது. நீங்கள் நெக்ஸ்ட்டு பிரெத்து அளந்து கட் பண்ணும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரா எட்ஜஸ் இருக்கும். அப்போது நீங்கள் இதே மாதிரி தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் மடித்து தைக்கணும் அந்த பக்கம். இப்போது இது ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சாரிலையும் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கு பேர் படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உள்ள தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் உப்பிட்டு நிற்கும். இந்த படிமான தையல் போட்டுட்டோன்னா தையலும் ஸ்ட்ராங்காக விழும், அந்த இதுவும் இருக்காது உங்களுக்கு. அதனால தான் படிமான தையல் அப்படின்னு சொல்கிறோம். 2 பீசஸையும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறமா பிரெத்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 எண்டுலேயும் ரா எட்ஜஸ் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ரா எட்ஜஸ் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கணும். 1/4 இன்ச் நம்ம மடித்து இந்த மாதிரி 2 தடவை 1/4 இன்ச் மடித்து இந்த மாதிரி ஒரு தையல் ஃபுல்லாகவே போட்டுடணும். நான் 2 கலர் சாரீலையும் 2 பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த 2 சாரியையும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். நம்ம லாங்காக அப்படியே லென்த்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் 2 பக்கமும் போடணும், 2 சைடும் போட்டுடணும். லென்த்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பிரெத் இருக்கு இல்லையா, அந்த சைடும் இந்த 2 சாரியையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பை மாதிரி இருக்கும். 3 சைடும் நம்ம தையல் போட்டிருப்போம். ஒரு சைடு ஓப்பன் இருக்கும். அந்த வழியாக தான் இந்த கவரை நம்ம பெட்டுக்குள்ளே போடுவோம். இப்போது ஸ்டிச் பண்ண கார்னர் எட்ஜஸ் எடுத்துக்கோங்க. கார்னர் எட்ஜஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே பார்த்து ஒரு ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சு தான் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த வித்தில் கரெக்டாக போயிட்டு அந்த கவர் உட்கார்றதுக்கு நல்லா பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும் இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா. இதே மாதிரி 2 கார்னர்ஸ்லேயும் நம்ம க்ளோஸ்டு கார்னர்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, தைச்சு முடிச்சாச்சு. இது முடிச்சிட்டோன்னா
இப்போ நான் வந்து என்னோடய பெட்டில் வந்து இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 1 வீக் இந்த பக்கம், இன்னொரு வீக் இந்த பக்கம் அப்படின்னு வந்து திரும்பி போட்டுக்கலாம். இது போடுறதால நம்ம பெட்டோட ஒரிஜினல் கிளாத் அந்த ரெக்ஸின் இருக்கு இல்லையா, அழுக்காகாமல் இருக்கும். பெட் ஸ்ப்ரெட், பெட் கவர் அழுக்காச்சுன்னா நம்ம அடிக்கடி துவைச்சிக்கலாம். ஆனால் மேட்ரஸ் அழுக்காச்சுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. அதனால் எப்போவுமே பெட் கவர் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. பெட்டில் வந்து போட்டுட்டேன். இந்த இது பார்த்திங்கன்னா சைடு வந்து எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வித்து கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இது வந்து உட்காந்துருக்கும். இந்த மாதிரி saree வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து பெட் கவர் தைச்சி போடலாம். இது வந்து 15 days ஒன்ஸ் துவைச்சி போட்டாலும் அட்லீஸ்ட் வந்து எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 years வந்து கிழியாமல் இது நல்லா வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.